أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. ஹிரா குகையில் அன்னலார். நபித்துவம் வழங்கப்படும் நேரம் நெருங்க நெருங்க அன்னலார் தனிமையை பெரிதும் விரும்பினார்கள். அனைத்தையும் விட்டு ஒதுங்கி தனிமையில் இருப்பது அன்னலாருக்கு நிம்மதியை தந்தது. உணவையும் தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு மக்காவுக்கு அருகிலுள்ள ஹிரா என்னும் மலைக்குகைக்கு சென்றார்கள். அங்கு இப்ராஹிம் நபியின் முறைப்படியும் தமது தூய எண்ணப்படியும் அல்லாஹுவின் வணக்கத்தில் பல நாட்கள் வரை ஈடுபட்டிருந்தார்கள். அல்லாஹுவின் ஆற்றலை நினைத்தபடியும் மக்களின் தீய நிலை பற்றி கவலைப்பட்டவர்களாகவும் இருந்தார்கள். கொண்டு சென்ற உணவு தீரும் வரை அங்கேயே இருப்பார்கள். மக்காவின் வீதிகளில் நடந்து போகும்போதெல்லாம் மரங்களும் கற்களும் அன்னலாருக்கு சலாம் கூறிடும் சப்தத்தை கேட்டார்கள். வலப்புறமும் இடப்புறமும் திரும்பி பார்த்தால் மரங்களையும் கற்களையும் தவிர அங்கு வேறு யாரும் இல்லை. இதே காலகட்டத்தில் அன்னலார் இரவில் கண்ட கனவு பகலில் அவ்வாறே நடக்க கண்டார்கள். இந்நிலையில் அல்லாஹ் நாடிய நேரம் நெருங்கி வந்ததும் நபித்துவத்தை அல்லாஹ் அருளினான். இரண்டாவதாக அல்லாஹ்வின் ஆற்றல். மனித எலும்புகள். அல்லாஹ் தஆலா மனித உடலை எலும்புக்கூட்டின் மீது அமைத்துள்ளான். இந்த எலும்புகள் மனித உடலின் எடையை விட பன்மடங்கு பளுவை தூக்கிடும் வலுவுள்ளவை. மனிதன் காலடி எடுத்து வைக்கும்போது முழு உடலின் பளுவை ஒரு கால் எலும்பு தாங்குகிறது. மூட்டு எலும்பு 3000 கிலோ பளுவை தாங்க வல்லது. இது ஸ்டீலை விட மிகவும் உறுதியானது. 10 மடங்கு மெல்லியதும் லேசானதுமாகும். இந்த எலும்புகள் ஸ்டீலை போன்று கனமானதாக இருந்தால் நாம் அதை தாங்கிக் கொள்ள இயலாது. மெல்லிய இந்த எலும்புகள் ஸ்டீலை விட அதிக வலுவுள்ளதாக இருப்பது நிச்சயமாக அல்லாஹ்வின் ஆற்றலாகும். மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி. ஜக்காத் வழங்குதல். ஹல்ரத் அப்துல்லாஹ் பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவித்ததாவது, தொழுகையை நிலைநிறுத்தவும் ஜக்காத்தை வழங்கவும் நமக்கு கட்டளையிடப்பட்டுள்ளன. மேலும் ஜக்காத் வழங்காதவரின் தொழுகை ஏற்கப்படுவதில்லை. நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. தும்மலின் போது கடைபிடிக்க வேண்டியவை. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தும்மல் வந்தால் தமது புனித முகத்தை துணியால் அல்லது கையால் மூடிக்கொள்வார்கள். ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. தன் குடும்பத்தாருக்கு செலவிடுதல். அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்த 1 தீனார், ஒரு அடிமையின் விடுதலை செய்வதற்காக செலவு செய்த 1 தீனார், ஒரு ஏழைக்கு தர்மம் செய்த 1 தீனார், தனது குடும்பத்துக்காக செலவு செய்த 1 தீனார், இவற்றில் 4வது செலவே அதிகமான நன்மைக்குரியதாகும் என நபி அவர்கள் கூறினார்கள். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி. வியாபாரத்தில் பொய் சொல்லுதல். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரிகள் பெரும் பாவிகள் என்றார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கவில்லையா என மக்கள் கேட்டனர். அதற்கு அன்னலார், ஆம் நிச்சயமாக, ஆனால் அவர்கள் பொய் சத்தியம் செய்து பாவியாகிறார்கள், மேலும் மிகுதமாக பொய் பேசுகிறார்கள் என பதிலளித்தார்கள். ஏழாவதாக உலகத்தை பற்றி. துர்பாக்கியத்தின் அடையாளம். 4 விஷயங்கள் துர்பாக்கியத்தின் அடையாளமாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 1. அல்லாஹ்வின் அச்சத்தால் அல்லாத வறண்ட கண்கள். 2. வறுமைக்காக அல்லது பிறருக்காக எப்போதும் இலகாத கடினமான இதயம். 3. நீண்ட ஆசைகள். 4. உலகப் பேராசை. 8வதாக மறுமையை பற்றி. சுவனத்தில் காலை மாலை உணவு. குர்ஆனில் அல்லாஹ்
அல்லாஹு தஆலா கூறுகிறான், அவற்றில் சுவனத்தில் சலாம் என்பவை தவிர அவர்கள் வீணான எதையும் செவியூற மாட்டார்கள். இன்னும் அங்கே அவர்களுக்கு காலையிலும் மாலையிலும் மிக்க மேலான உணவு அளிக்கப்படும். இத்தகைய சொர்க்கத்தை நாம் அடியார்களில் பயபக்தியுடையவர்களுக்கு நாம் அனந்தரமாக்கி விடுவோம். 9வதாக நபி வழி மருத்துவம், தூக்கம் வராமைக்கு சிகிச்சை. ஹல்ரத் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரிடம் வந்து தமக்கு தூக்கம் வருவதில்லை என முறையிட்டார்கள். அன்னலார் இந்த துவாவை ஓதுமாறு கூறினார்கள். அல்லாஹும்ம காரத்தில் நுஜூமு வ ஹதாத்தில் உயூனு வ அன்த ஹய்யுன் கய்யூம் யா ஹய்யூ யா கய்யுமு அனிம் ஐனி வ அஹதி அலைலி. பொருள், யா அல்லாஹ், நட்சத்திரங்கள் மறைந்தன, கண்கள் நிம்மதி அடைந்தன, நீ நிலையானவன், நிலையானவனே, எனது கண்கள் உறங்க வைத்து எனது இரவை நிம்மதியாக்குவாயாக. ஆமீன். 10வதாக குர்ஆனின் அறிவுரை, வறுமைக்கு பயந்து கொலை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நீங்கள் வறுமைக்கு பயந்து உங்களின் குழந்தைகளை கொன்று விடாதீர்கள், அவர்களுக்கும் உங்களுக்கும் நாமே உணவளிக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.